நூற்றுக்கணக்கான பேர் செய்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் நான் கண்டுபிடிச்சேன், நான் படிச்சு காட்டியிருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா, ஒவ்வொருத்தரோட ஆய்வும் மிகப்பெரிய அளவில் இப்ப வெளிவந்துகிட்டே இருக்கு. அரசின் கவனத்துக்கு அவர்கள் எடுத்து செல்வார் தங்களுடைய ஆய்வுகளை எல்லாம். இது போல மிகப்பெரிய அளவில் ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கும் ஒரு செய்தியை ஒருவர் ஆய்வு செய்ததாக அவர்கள் கருத ஒரு சிறு தடுமாற்றம் இருக்கலாம். அரசின் கவனத்துக்கு அப்பாவின் ஆய்வுகள் செல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த இடையூறுகள் ஒரு பெரிய அரசு நிறுவனத்தில் நடப்பது ஒரு பெரிய, எனக்கு தெரிஞ்சு இந்த சிந்து சமவெளி எழுத்துக்களை இந்த அளவுக்கு ஆய்வு பண்ணி புத்தகங்களாகவும் பதிவுகள் செய்ததுங்கிறது ஐயா தான் நான் நினைக்கிறேன். வேற யாரும் பண்ணியிருக்கிறத நான் பார்த்ததில்லை. அதிகமா நீங்க சொல்றதை வச்சு பல பேர் பண்ணியிருக்கலாம். பெரிய அளவில் பண்ணி இன்னொன்று அரசு நிறுவனத்தில் பணியாற்றி இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அப்படிங்கும்போது அந்த வெளிச்சம்ங்கிறது தெளிவாக வந்திருக்கணும். யாரெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அவங்க அனுப்புங்க அப்படின்னு தொல்லியல் துறை ஒரு அறிவிப்பும் கொடுத்துருக்கு. அப்படி தொல்லியல் துறைக்கு நிறைய பேர் கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருடைய ஆய்வுகளையும் அரசு ஏதாவது ஒரு நடுவர்களையோ ஏதாவது ஒரு குழுமத்தையோ வைத்து அது ஒரு சரிபார்க்கும் பணியோ இல்லை அதன் உண்மைத்தன்மையை கண்டறியும் பணியோ நடைபெறும்.